சின்ன பொண்ணுங்க. ஒரு பொண்ணை இப்படிலாம் கொடுமைப்படுத்தக்கூடாது. அவங்க தந்தை எவ்வளோ மனவேதனையோட அந்த ஒரு வாக்குமூலத்தை கொடுத்துருப்பாங்க. அந்த பொண்ணு எவ்வளோ மனவேதனை அனுபவிச்சிருக்கும். ஃபிசிக்கலாக எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருக்கும். இது வரைக்குமே வரதட்சணை கொடுமை காரணமாக ரித்தன்யா அவர்கள் சூசைட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ மன ரீதியாக கொஞ்சம் ஓவராக கவின் அவர்களோட குடும்பமும் ரித்தன்யா அவர்களை சேதப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிந்த விஷயம். ஆனால் நம்ம யாருக்குமே தெரியாத கவின் அவர்களோட இன்னொரு பக்கம் வெளியாகியிருக்கு. வரதட்சணை கொடுமை மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கலாக கவின் அவர்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ கவினை பொறுத்த வரைக்கும் ஒரு பணக்கார வீட்டில் பிறந்த ஒரு பையன், ஒரே ஒரு பையன். அதனால் வெளியில் எங்கேயும் வேலைக்கு போகல. அதே மாதிரி அவங்களோட அப்பாவோட பிஸ்னஸும் கவின் பார்த்துக்கல. வீட்டிலே தான் இருந்திருக்காங்க. நிறைய கெட்ட பழக்கம் கவின் அவர்களுக்கு இருந்திருக்கு. சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே நிறைய கெட்ட பழக்கம் இருந்திருக்கு. ஸோ கவின் அவர்களுக்கும் ரித்தன்யா அவர்களுக்கும் திருமணமாக இருக்குது. ஸோ கவின் அவர்கள் ரொம்ப செக்ஷுவலாக ரித்தன்யாவை அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கவின் அவர்கள் நிறைய ஹாலிவுட் திரைப்படத்தை பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் ரித்தன்யா அவர்கள் குளிக்க போகும்போது கூடவே பின்னாடியே போய் நிறைய டைம் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ரித்தன்யா அவர்கள் நிறைய டைம் சொல்லியிருக்காங்களாம், ஸோ நம்ம லவ் மேரேஜ் பண்ணலை, அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணோம். ஸோ இந்த மாதிரிலாம் வேண்டாம், எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது அப்படி சொல்லி நிறைய டைம் சொல்லியிருக்காங்களாம். ஆனால் கவின் அவர்கள் ஒரு டைம் கூட விடலையாம். அடுத்தடுத்து இதை விட ரொம்ப மோசமான கொடுமைகளை கவின் அவர்கள் பண்ணியிருக்காங்க. செக்ஷுவலாக ஃபிசிக்கலாக ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை அவங்களோட மாமனார் மாமியார்கிட்ட ரித்தன்யா அவர்கள் கவின் கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணுறாங்க, எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படி சொல்லி இன்டைரக்டாக எத்தனையோ முறை சொல்லியிருக்காங்களாம். ஆனால் கவின் கிட்ட ஒரு டைம் கூட அவங்களோட அப்பாவும் இல்லை அவங்களோட அம்மாவும் ஒரு டைம் கூட என்ன ஏன் அப்படிங்கிற விஷயத்தை கேட்கலையாம். ஸோ யாருக்கிட்ட இதை சொல்கிறது, எப்படி இந்த ஒரு என்னோட வலியை புரிய வைக்கிறதுன்னு தெரியாமல் அவங்களோட தம்பிக்கிட்ட ரித்தன்யா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவங்களோட தம்பிக்கிட்ட ஓப்பனாக சொல்லியிருக்காங்க, எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. அவங்களோட தம்பி சின்ன பையனால் எந்த ஒரு முடிவும் அவங்க தம்பியால் எடுக்க முடியவில்லை. ரித்தன்யாவும் ஒரு ஷேர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற திருப்தி இருந்திருக்கு. அவங்க அப்பாக்கிட்டையும் இந்த ஒரு விஷயத்த நிறைய டைம் சொல்லியிருக்காங்க. அவங்களோட தந்தையும் எந்த ஒரு முடிவும் எந்த ஒரு ஸ்டெப்ஸும் எடுக்கலை. மென்டல் டார்ச்சர் ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபிசிக்கல் டார்ச்சர் ரித்தன்யாவுக்கு பெரிய பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனால தான் தொடர்ந்து அப்பா வீட்டுக்கு ஓடி வந்துடுறாங்க. ஸோ ஆனாலும் கவின் அவர்கள் அவங்களோட மாமனார் வீட்டுக்கு அதாவது ரித்தன்யா அவர்களோட அப்பா கிட்ட பேசி மீண்டும் ரித்தன்யா அவர்களை கூப்பிட்டு போய் இதே ஃபிசிக்கல் டார்ச்சர் எகெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பயத்தினால தான் மீண்டுமே என்னால் இந்த ஃபிசிக்கல் டார்ச்சரை தாங்க முடியாது, மன ரீதியாகவும் எனக்கு பயங்கரமான வலி இருக்குது, உடல் ரீதியாகவும் கவின் அவர்கள் என்னை ரொம்ப துன்புறுத்துகிறாங்க, என்னால் இனிமேல் தாங்க முடியாதுன்னு சொல்லி தான் அந்த சின்ன பொண்ணு எவ்வளோ ஆசைகள் கனவோடு இருந்திருக்கும். அந்த பொண்ணு மருந்து குடித்து சூசைட் பண்ணியிருக்கு. கோயிலுக்கு போயிட்டு வர அப்படி சொன்ன பொண்ணு மருந்து குடித்து சூசைட் பண்ணியிருக்கு. இது எல்லாத்தையுமே காரணம் கவின் தான் சொல்லுவீங்க. கண்டிப்பாக கவின் கிடையாது. அவங்களோட அப்பா அம்மா எவ்வளோ தான் பெரிய பணக்கார குடும்பமாக இருந்தாலும் ஒரு பையனை படிக்க வச்சு அவனை ப்ராப்பரான வேலைக்கு அனுப்பணும், சமூகத்தை புரிய வைக்கணும். சமூகத்தை புரியாமல் வீட்டுக்குள்ளே இருந்தால் சமூகத்தை பற்றி தெரியாமல் பெண்களை பற்றி தெரியாமல் பெண்களை ஒரு பொருளாக மட்டுமே பார்க்குற பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு தந்தையும் குற்றவாளி தான். தன்னோட பிள்ளையை ஒழுங்காக வளர்க்க தெரியாத ஒவ்வொரு தந்தையும் குற்றவாளி தான். கவின் அவர்கள் ஜாமீன் வாங்கிட்டு உயிரோட மீண்டும் வரட்டும். ஆனால் கவின் அவர்களோட தாய் தந்தை குற்றத்துக்காக தூக்கு தண்டனை கிடைக்க வேண்டும். அப்போ தான் ஒவ்வொரு தந்தையும் தன்னோட பையனை சரியாக வளர்க்கணும் அப்படிங்கிற விஷயம் இந்த ஒரு கேஸ் ஞாபகத்துக்கு வரும். சின்ன பொண்ணுங்க. ஒரு பொண்ணை இப்படிலாம் கொடுமைப்படுத்தக்கூடாது. அவங்க தந்தை எவ்வளோ மனவேதனையோட அந்த ஒரு வாக்குமூலத்தை கொடுத்துருப்பாங்க. அந்த பொண்ணு எவ்வளோ மனவேதனை அனுபவிச்சிருக்கும். ஃபிசிக்கலாக எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருக்கும். இது வரைக்குமே வரதட்சணை கொடுமை காரணமாக ரித்தன்யா அவர்கள் சூசைட் பண்ணிட்டாங்க
அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ மன ரீதியாக வந்து கொஞ்சம் ஓவராக வந்து கவின் அவர்களோட குடும்பமும் வந்து ரித்தன்யா அவர்களை சேதப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிந்த விஷயம். ஆனால் நம்ம யாருக்குமே தெரியாத கவின் அவர்களோட இன்னொரு பக்கம் வந்து வெளியாகியிருக்கு. வரதட்சணை கொடுமை மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கலாக கவின் அவர்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ கவினை பொறுத்த வரைக்கும் ஒரு பணக்கார வீட்டில் பிறந்த ஒரு பையன், ஒரே ஒரு பையன். அதனால் வெளியில் எங்கேயும் வேலைக்கு போகல. அதே மாதிரி அவங்களோட அப்பாவோட பிஸ்னஸும் வந்து கவின் வந்து பார்த்துக்கல. வீட்டிலே தான் இருந்திருக்காங்க. நிறைய கெட்ட பழக்கம் கவின் அவர்களுக்கு இருந்திருக்கு. சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே நிறைய கெட்ட பழக்கம் இருந்திருக்கு. ஸோ கவின் அவர்களுக்கும் ரித்தன்யா அவர்களுக்கும் திருமணமாக இருக்குது. ஸோ கவின் அவர்கள் வந்து ரொம்ப செக்ஷுவலாக ரித்தன்யாவை அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கவின் அவர்கள் நிறைய ஹாலிவுட் திரைப்படத்தை பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் ரித்தன்யா அவர்கள் குடிக்க போகும்போது கூடவே பின்னாடியே போய் நிறைய டைம் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ரித்தன்யா அவர்கள் நிறைய டைம் சொல்லியிருக்காங்களாம், ஸோ வந்து நம்ம லவ் மேரேஜ் வந்து பண்ணலை, அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணோம். ஸோ வந்து இந்த மாதிரிலாம் வேண்டாம், எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது அப்படி சொல்லி நிறைய டைம் சொல்லியிருக்காங்களாம். ஆனால் கவின் அவர்கள் ஒரு டைம் கூட விடலையாம். அடுத்தடுத்து இதை விட ரொம்ப மோசமான கொடுமைகளை கவின் அவர்கள் பண்ணியிருக்காங்க. செக்ஷுவலாக ஃபிசிக்கலாக ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த அவங்களோட மாமியார்கிட்ட ரித்தன்யா அவர்கள் கவின் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணுறாங்க, எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படி சொல்லி இன்டைரக்டாக எத்தனையோ முறை வந்து சொல்லியிருக்காங்களாம். ஆனால் கவின் கிட்ட ஒரு டைம் கூட அவங்களோட அப்பாவும் இல்லை அவங்களோட அம்மாவும் வந்து ஒரு டைம் கூட என்ன ஏன் அப்படிங்கிற விஷயத்த கேட்கலையாம். ஸோ வந்து யாருக்கிட்ட இதை சொல்கிறது, எப்படி வந்து என்னோட வலியை வந்து புரிய வைக்கிறதுன்னு தெரியாமல் அவங்களோட தம்பிக்கிட்ட வந்து ரித்தன்யா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவங்களோட தம்பிக்கிட்ட ஓப்பனாக வந்து சொல்லியிருக்காங்க, எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. அவங்களோட தம்பி வந்து சின்ன பையனால் எந்த ஒரு முடிவும் வந்து அவங்க தம்பியால் எடுக்க முடியவில்லை. ரித்தன்யாவும் வந்து ஒரு ஷேர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற திருப்தி வந்து இருந்திருக்கு. அவங்க அப்பாக்கிட்டையும் வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து நிறைய டைம் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களோட தந்தையும் வந்து எந்த ஒரு முடிவும் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலை. மென்டல் டார்ச்சர் ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபிசிக்கல் டார்ச்சர் வந்து ரித்தன்யாவுக்கு பெரிய பயத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதனால தான் தொடர்ந்து அப்பா வீட்டுக்கு ஓடி வந்துடுறாங்க. ஸோ ஆனாலும் கவின் அவர்கள் அவங்களோட மாமனார் வீட்டுக்கு வந்து அதாவது ரித்தன்யா அவர்களோட அப்பா கிட்ட பேசி மீண்டும் ரித்தன்யா அவர்களை கூப்பிட்டு போய் இதே ஃபிசிக்கல் டார்ச்சர் வந்து எகெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பயத்தினால தான் மீண்டுமே என்னால் இந்த ஃபிசிக்கல் டார்ச்சரை தாங்க முடியாது, மன ரீதியாகவும் எனக்கு பயங்கரமான வலி இருக்குது, உடல் ரீதியாகவும் கவின் அவர்கள் என்னை ரொம்ப துன்புறுத்துகிறாங்க, என்னால் இனிமேல் தாங்க முடியாதுன்னு சொல்லி தான் அந்த சின்ன பொண்ணு எவ்வளோ ஆசைகள் கனவோடு இருந்திருக்கும். அந்த பொண்ணு மருந்து குடித்து சூசைட் பண்ணியிருக்கு. கோயிலுக்கு போயிட்டு வர அப்படி சொன்ன பொண்ணு மருந்து குடித்து சூசைட் பண்ணியிருக்கு. இது எல்லாத்தையுமே காரணம் கவின் தான் சொல்லுவீங்க. கண்டிப்பாக கவின் கிடையாது. அவங்களோட அப்பா அம்மா எவ்வளோ தான் பெரிய பணக்கார குடும்பமாக இருந்தாலும் ஒரு பையனை படிக்க வச்சு அவனை ப்ராப்பரான வேலைக்கு அனுப்பணும், சமூகத்தை புரிய வைக்கணும். சமூகத்தை புரியாமல் வீட்டுக்குள்ளே இருந்தால் சமூகத்தை பற்றி தெரியாமல் பெண்களை பற்றி தெரியாமல் பெண்களை ஒரு பொருளாக மட்டுமே பார்க்கிற பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு தந்தையும் குற்றவாளி தான். தன்னோட பிள்ளையை ஒழுங்காக வளர்க்க தெரியாத ஒவ்வொரு தந்தையும் குற்றவாளி தான். கவின் அவர்கள் ஜாமீன் வாங்கிட்டு உயிரோட மீண்டும் வரட்டும். ஆனால் கவின் அவர்களோட தாய் தந்தை குற்றத்திற்காக தூக்கு தண்டனை கிடைக்க வேண்டும். அப்போ தான் ஒவ்வொரு தந்தையும் தன்னோட பையனை சரியாக வளர்க்கணும் அப்படிங்கிற விஷயம் இந்த ஒரு கேஸ் வந்து ஞாபகத்துக்கு வரும்.